முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள்
இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறபடியால் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவாதி தேவன் மனுஷகுமாரனாய் பாவிகளை ரட்சிக்க இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். 33.5 வருடம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். 3.5 வருட ஊழியம். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்படி அவர் பேசும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை எப்பொழுதுமே பின்பற்றி செல்லுவாங்க. அவர் ஜனங்களை பார்த்து, தம்முடைய சீஷர்களை பார்த்து, சீஷர்களுக்கு மாத்திரமல்ல ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் அவர் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு காரியம். என்ன சொன்னார்? யாதொருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். லூக்கா சுவிசேஷத்தில் 9:23 சொல்லப்பட்டிருக்கும், அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவார். வாசிங்க. அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை, தன் சிலுவையை, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்குது. அனுதினமும் அதை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். சிலுவை என்றாலே நம்ம பயப்படுவோம். சிலுவை அப்படின்னா அது துன்பம், அது பாடுகள், அது சோதனை, அது உபத்திரவம் என்று சிலுவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயப்படுறோம். ஒரு வகையில் அது நமக்கு வாழ்க்கையில் சில துன்பங்களைப் போல காணப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுதான் தேவ பலன். துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வேதனைகளும் சோதனைகளும் கலக்கங்களும் கண்ணீர்களும் துக்கங்களும் பாரங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ, ஜெயத்தோடு நம்முடைய ஓட்டம் முடிய நமக்கு ஒரு பலன் வேண்டும். அது நம்முடைய சரீர பலத்தால் அதில் எல்லாம் நம்ம முன்னேறி போக முடியாது. நமக்கு அது ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷித்த பலன் நமக்கு தேவை.
அது சிலுவையில் தான் இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவை அது தேவ பலன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிலுவை தேவை. இன்றைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1:18 அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு சிலுவை என்றால் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க, அதை நம்பவும் மாட்டாங்க. அது வேண்டாம், அது துன்பம், பாடு, சிலுவை வேண்டாம். சிலுவையை பற்றின உபதேசமே, சிலுவையை குறித்த ஒரு பிரசங்கம், சிலுவையை பற்றின ஒரு வேத வாக்கியம், அதை கேட்கக்கூட மனசு இருக்காது, வேண்டாம். வேற நல்ல நல்ல பிரசங்கங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், தேவன் செய்யக்கூடிய பெரிய பெரிய நல்ல காரியங்கள், சந்தோஷமாக இருக்கிற காரியங்களை சொன்னால் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம், எத்தனை பயங்கரமான உலகம். இதில் இந்த சவால்களை நம்ம வென்று முன்னேறணும். தேவன் நமக்கு நியமித்த இந்த பாதையில் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடியணும். நமக்கு ஒரு பலன் என்பது சிலுவையில் தான் இருக்குது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. சிலுவையா வேண்டாம், ஆசீர்வாதம் அது வேணும். சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை, பாடுகள் இல்லாமல் மகிமையோ ஆளுகையோ இல்லை. கெட்டுப்போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றின உபதேசம் அது பைத்தியமாக தோணும், என்ன பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவ பலன். அந்த பலத்தினால தான் நாம் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் எழுதும் போது சொல்லுவார். கலாத்தியர் 6:14 சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். சிலுவையை மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை குறித்து அவருக்கு கர்த்தர் நிமித்தம் அவருக்கு வந்த ஒரு சில பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், கட்டுகள், காவல், பல பாடுகள் கர்த்தருக்காய்ப்பட்டார். அவரும் மற்றவங்களை பாடுபடுத்தினார். ஆகவே ஊழியத்தில் அவருக்கும் பாடுகள் மிகுதியாக இருந்தது. அதை குறித்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்த பலவீனங்களை குறித்து, பாடுகளை குறித்து. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையே நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் இவரை குறித்து மேன்மை பாராட்ட நிறைய காரியங்கள் உண்டு. அவர் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லுவாங்க, பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல படித்தவர், நல்ல ஞானம் அறிவில் தேறினவர், வேதத்தை நன்றாய் அறிந்தவர். அவரை குறித்து உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைய சொல்ல முடியும். ஆனால் 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காரியத்தை கூட அது ஒரு இன்டெரக்டாக சொல்லுவார். எனக்கு நான் அப்படின்னு சொல்லாமல் ஒருவனை அறிவேன், அவன் 3ஆம் வரைக்கும், பரதீசு வரைக்கும் அவன் சென்று வந்தான் அப்படின்னு மறைமுகமாக எழுதுவார். அப்படி தன்னை குறித்தோ வேறொன்றை குறித்தோ மேன்மை பாராட்ட மாட்டார், பெருமைப்பட மாட்டான். கர்த்தரை குறித்தே, சிலுவையை குறித்தே, சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். சிலுவை என்று சொல்லும்போது அதில் ஒரு சில பாடுகள் உண்டுதான், பாடுகள் இல்லாமல் இல்லை.
அதனால் சிலுவை எனக்கு வேண்டாம், அதை பற்றி பிரசங்கமே கேட்க வேண்டாம் என்று எண்ணுகிறது தவறு. ஏனென்றால் வேதத்தில் சொல்லியிருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் வந்தாலும், தீமைகள் தீங்குகள் வந்தாலும், இல்லை ஒரு பொல்லாங்கே நேரிட்டாலும், வாழ்க்கையில் என்னதான் நமக்கு உபத்திரவங்கள் சோதனைகள் நேரிட்டாலும் சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் தேவன் நன்மையாக தான் மாற்றுவார். தீமைகள் வரலாம், அது தீமையாய் இருக்காது. தீமையை கர்த்தர் அப்படியே நன்மையாய், அது நமக்கு பிரயோஜனமாய், நமக்கு ஆதாயமாய், நமக்கு அது ஆசீர்வாதமாய் அப்படி தேவன் மாற்றுவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே நன்மை தான். அதை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் ஒரு துன்பம் வந்த உடனே துவண்டு போகிறோம், சோர்ந்து போகிறோம், உடனே கர்த்தரை மறந்துடுவோம். கர்த்தருடைய ஆராதனை, ஆலயம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு துன்பமே வந்தால் கூட அதிலிருந்து விடுவிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான், வேற வழியே இல்லை. ஆனால் அவரை தான் முதல்ல நம்ம விட்டுருவோம், ஆலயத்தை மறந்துடுவோம், ஆராதனையை விட்டுருவோம். அப்படி அல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். தீமையைப் போல நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு அது தீமை என்று அல்ல, அதற்கு பிறகு அல்லனா அது உள்ளுக்கு ஒரு நன்மை இருக்குது. தீமை என்ற ஒரு போர்வையில் நன்மை வந்திருக்குது. ஒரு துன்பம் என்ற ஒரு போர்வையில் அது ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைபடாது. தீமைகள் குறையும், நன்மைகள் குறையாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசிப்பட வாழ்க்கையில் பார்க்கலாம். அவனுடைய உடன் பிறப்புகளே ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. அவங்களே யோசேப்புக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவனை சுகசெய்தி விசாரிக்க போகிறான். நிறைய பலகாரமெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு சுகசெய்தியை விசாரித்து தகப்பனிடத்தில் சொல்லுவதற்காக அவன் சகோதரர்களை சந்திக்க போகிறான். நடந்தது என்ன? அவர்கள் அவனை பகைத்து குழியில் தூக்கி போட்டாங்க. தீமை செய்ய நினைத்தார்கள். ஏன்னா ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் வந்த ஒரு பொறாமை. இவனை இப்போ தூக்கி குழியில் போட்டுட்டோம், அப்படியே அதில் செத்துருவான், அவன் சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று தீமை செய்தார்கள். ஆனால் அது தீமை அல்ல. தேவன் அது அவ்வளத்தையுமே, அவன் வாழ்க்கையில் வந்த தீமைகள் அனைத்தையுமே நன்மையாய் மாறச் செய்தார். அவனே சொல்லுவான், யோசேப்பே சொல்லுவான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய செய்தார். வெகு ஜனங்களை, பயங்கரமான பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம், வெகு ஜனங்களை, அதில் முக்கியமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உயிரோடே காக்கும்படி தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டு எகிப்துக்கு அவனை கூட்டிகிட்டு வரணும். அவன் வந்த வழி எத்தனை இடுக்கமான ஒரு பாதை. சிலுவையை சுமந்தான், பாடுகளை அனுபவித்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த பாடுகளாகவே முடியல, அது அவ்வளத்தையுமே அப்படியே நன்மையாய் மாற்றினார். அதனால சொல்லுவான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனாகிய கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய செய்தார். ஒரு சில
ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நன்மைகள் தீமையாகவும் மாறுது, தீமைகள் நன்மையாகவும் மாறுது. இப்போ இங்கே நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீமைகள் நேரிட்டாலும் அது அப்படியே நன்மையாய் தேவன் மாற்றுவார். ஆனால் நன்மை தீமையாக மாறும், அப்படியும் இருக்குது. உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நன்மைதான், நல்ல காரியம், ஆனால் அது அப்படியே தீமையாய் மாறி அவர்கள் அந்த நன்மையை அனுபவிக்க முடியாமல் பல துன்பங்களையும் பாடுகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்கிறத நம்ம கேள்விப்படுறோம், பார்க்க கூட செய்கிறோம். அது ஏன் அப்படி மாறுது? நன்மை தீமை, இப்போது தீமை நன்மையாய் மாறுகிறது. ஆனால் நன்மை தீமையாய் மாறும் பொழுது அது எத்தனை வேதனை, எவ்வளோ அது துக்கம், எவ்வளோ அது மனதுக்கு சஞ்சலமான ஒரு காரியம். சங்கீதம் 107:33-34. ஆறுகளை அவாந்தர வெளியாகவும், ஆறுகளை நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு, தண்ணி ஓடினாலே அந்த இடம் செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும், எல்லாம் பச்சையாக இருக்கும். ஆனால் தேவன் தண்ணீர் நிறைந்து ஓடிக்கொண்டு இருக்கிற ஆறை, அந்த தண்ணீரை வற்றச் செய்து அவாந்திர வெளியாய் ஒரு காஞ்சி போன, ஒரு வறண்டு போன ஒரு பூமியாய் மாற்றுகிறார். ஆறை அவர் அவாந்திர வெளியாகவும், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், நீரூற்றுகள் அப்படியே தண்ணி சுரக்குது, தண்ணி சுரந்து வருகிறது, ஊற்று தண்ணி. ஆனால் அதை வெற்றிடமாக ஒன்றும் இல்லாமல் காஞ்ச பூமியாய் அதை மாற்றுகிறார். குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம், ஏன்னா ஜனங்களுடைய பொல்லாப்பு, ஜனங்களுடைய பாவம். அப்படிதான் நம்முடைய வாழ்வில் கூட, நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்கள், அவர் வெறுக்கிற ஒரு சில பாவங்கள், இந்த மாதிரி குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய நன்மைகள் அது ஒன்றும் இல்லாமல் போகும். தீமைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும். அதே வேளையில் ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் தேவன் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறாராம். நன்மைகள் தீமையாய் மாறுகிறதை பார்க்கிறோம், மனுஷருடைய பாவத்தின் நிமித்தம். அதே வேளையில் தன் பிழைகளை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால், தன் தவறுதல்களை, தன்னுடைய பொல்லாப்பை உணர்ந்து விட்டால் கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றி விடுவார். அடுத்த வசனம் பாருங்க, 35 அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும். ஒரு மனிதன் பிழைகளை உணர்ந்தால், குறைகளை உணர்ந்தால் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக, காய்ந்து போன பூமி திரளான தண்ணி செழிப்பை கொடுக்கிறார். தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் அவர் மாற்றுகிறார். தீமையை தேவன் நன்மையாக்குறார். அடுத்த வசனம், பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார். இப்படி தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார். அப்போ இன்றைக்கு வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ நன்மைகள் தீமையாகுது, தீமைகள் நன்மையாகுது? நம்முடைய வாழ்க்கையில் குறைபாடுகள், பாவங்கள் இருக்கும் பொழுது தான். ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா தெய்வ பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழணும். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் மாற்றுகிறவர். அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, முச்செடிக்கு பதிலாக உனக்கு தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்கிறார். முச்செடி, நம்முடைய வாழ்க்கையில் முள்ளு குத்துது நாலா பக்கமும். நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க நமக்கு ஒரு முள்ளு மாதிரி, நமக்கு மனவேதனையை உண்டு பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். குடும்பத்திலையும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி, சமுதாயத்திலும் சரி. ஆனால் கர்த்தர்
தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் எப்படி மாற்றுகிறார்? இது ஏசாயா சொல்லுவார் 55:13. இன்னும் சங்கீதம் 114 8வது வசனத்தை பார்த்தால், கட்பாறையை அவர் நீரூற்றாக, கண்மலையை தண்ணீர் தடாகமாக. கண்மலை அப்படி தண்ணீர் தடாகமாக மாறுது, கட்பாறை நீரூற்றாய் மாறுகிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அழுகையை அவர் களிப்பாய் மாற்றுகிறவர். ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நமக்கு நன்மையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை. நம்முடைய குற்றம் குறைகளை உணரும் பொழுது, கர்த்தர் எத்தனையாய் நம்முடைய பிழைகளை அறிக்கையிடும் பொழுது அவர் இரக்கமுள்ளவராய் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை மாற்றுகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையே. ஆகவே சிலுவை என்று சொல்லும்போது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் ஆசீர்வாதம் தான் இருக்குது. சிலுவை அது சாபத்துக்குரியதாய் இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. சிலுவை என்றாலே, சிலுவையில் அறையப்பட்டாலே அவங்க சபிக்கப்பட்டவங்க. பழைய பாட்டின் காலத்தில் கொலை தண்டனை, கொலை செய்யப்பட்டான், ஒருவனை கொலை செய்து விட்டான், அப்போ அவன் மேலே கொலை குற்றம் என்றாலே மரத்திலே அவனை தூக்கி போட வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு தண்டனை. மரத்தில் யார் தூக்கி போடப்படுறாங்களோ, மரம் சிலுவை மரம், அந்த மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், மரத்திலே தூக்கி போட்டாங்க. அவர் யாரையும் கொலை செய்யலை, செத்துப்போனவங்களை உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட ஆண்டவரை சிலுவையில் அறைந்தாங்க. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். சிலுவையில் அறைந்தாலே, மரத்திலே தூக்கப்பட்டாலே அவங்க சபிக்கப்பட்டவங்க. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியம். அந்நாட்களிலே ஜனங்களுக்கு, கொலைகாரங்களுக்கு, கொடிய குற்றவாளிகளுக்கு கிடைச்ச தண்டனை. உபாகமம் 21, 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், அவனை சாயங்காலம் வரைக்கும் தான் வச்சிருக்கணும், அதுக்கு மேலே வச்சிருக்க கூடாது. வசிங்க, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். யார சிலுவையில தூக்கி போடுறாங்களோ, சிலுவை மரணம் யாருக்கு தண்டனையாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தேவனாலே சபிக்கப்பட்டவர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த தண்டனை சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள்லாம் கூப்பாடு போட்டாங்க. பரபாசை விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கோஷம் போட்டாங்க. அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. சிலுவையிலே தூக்கி போடப்பட்டா, மரத்திலே தூக்கி போடப்பட்டா அவங்க சபிக்கப்பட்டவங்க. ஆண்டவராகிய இயேசு சபிக்கப்பட்டவர். ஏனென்றால் நம்முடைய சாபத்தை, நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சாபத்தை அவர் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்.
சிலுவை என்றாலே அது சாபத்தின் சின்னம், சாபத்துக்கு அடையாளம். அதில் தொங்குறவங்க சபிக்கப்பட்டவங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து சிலுவையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். சிலுவை அது ஆசீர்வாதமான சின்னம். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க சிலுவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை புனிதமாக ஆலயங்களில் வச்சுருக்கிறாங்க. தங்களுடைய கழுத்தில் செயின் போட்டிருக்காங்களா, இன்னும் நகைகள் அணிந்திருக்கிறாங்களா, சிலுவை வடிவத்தில் அதை போட்டிருப்பாங்க. அது ஒரு புனிதமான சின்னம் என்று. அந்த சாபத்தின் சின்னத்தை ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே சிலுவை என்பது அது புனிதமானது, அது ஆசீர்வாதமானது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே சிலுவை எத்தனை ஆசீர்வாதம் என்பது நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்தின் அடையாளமாய் அது காணப்பட்ட போதிலும் சிலுவை என்பது அது ஆசீர்வாதம் என்று நிழலாட்டமான சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நம்ம அங்கே வாசித்து பார்த்தா அதில் ஒரு அற்புதம் இருக்கிறத பார்க்கலாம். அது எலிசா தீர்க்கதரிசியின் காலம். எலிசாவோடு அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு நெருக்கத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இட வசதி இல்லை, ஒரு விசாலமான இடம் இல்லை. அந்த குடியிருப்பு பகுதி எல்லாம் அப்படி நெருக்கமாக இருக்கிறனால அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொல்லுவாங்க, எலிசாவை பார்த்த ஆண்டவனே, இது ரொம்ப நெருக்கமாக இருக்குது குடியிருப்பு. ஆகவே நாங்கள் யோர்தான் நதிக்கரையில் போய் அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி உத்தரத்தை நாங்கள் கொண்டு வந்து அங்கேயே நம்ம விசாலமாக அவரவருக்கு தனித்தனியாக ஒரு கூடாரம் அமைத்து கொஞ்சம் நம்ம விசாலமாக அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலிசா சொல்லுவார், சரி போங்க, மரங்களை வெட்டுங்க, உத்தரங்களை வெட்டுங்க, நீங்கள் கூடாரம் அமைத்து கொஞ்சம் விசாலமாக இருக்கலாம், ஏன் நெருக்கத்துக்குள்ளே கஷ்டப்படணும். அதில் ஒருவன் எலிசாவை, நீங்களும் வாங்க எங்கள் கூட, நாங்கள் யோர்தானுக்கு போகும் பொழுது அந்த யோர்தான் நதிக்கரையில் மரங்களை வெட்டும்போது நீங்களும் எங்கள் கூட இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டாங்க. சரி என்று எலிசாவும் கூட போகிறார். அங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மரங்களை வெட்டி அதை உத்திரமாக, அந்த கூடாரம் போடுவதற்கு உத்திரமாக, அந்த உத்திரம் அப்படிப்பட்ட மரங்களை வெட்டி சாய்க்கிறாங்க. ஒருவன் அந்த மரத்தை வெட்டும் போது அவன் வெட்டின கோடரி அந்த யோர்தான் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. தண்ணியில் விழுந்த உடனே அவன் அப்படியே கத்துவான், கூப்பாடு போடுவான், ஐயோ இந்த கோடாரி என்னுடையதல்ல, நான் இரவலாய் நான் வாங்கிட்டு வந்தேன், நான் திரும்ப அவனுக்கு கொடுக்கணுமே, நான் எப்படி கொடுப்பேன். உடனே எலிசா, எந்த இடத்துல விழுந்துச்சு, எந்த இடத்துல விழுந்தது, அந்த இடத்த காமி. உடனே அந்த இடத்த காமிச்ச உடனே ஒரு மரத்தை வெட்டி அந்த இடத்துல போடுறாங்க. கோடரி தண்ணிக்குள்ளே போய் அடியில் இருந்து அப்படியே மிதக்குது, அப்படி மிதந்து வருது தண்ணிக்கு மேலே. அதை எடுத்துக்கோ என்று சொன்ன உடனே, எலிசா சொன்ன உடனே அவன் அந்த கோடரியை சந்தோஷமாய் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான்.
அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எவ்வளவு ஒரு சந்தோஷம்! எப்படி இந்த கோடரி விழுந்து போனது எப்படி மேலே வந்துச்சு? ஒரு மரத்தை வெட்டி மரக்கொம்பை வெட்டி போட்ட உடனே அது மேலே வந்துருச்சு. மரம் என்ன மரம் என்று சொல்லப்படலை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரத்தை சொல்லுவார் கர்த்தர். நோவா பேழையை கட்டுறதுக்கு குப்பேர், பலிபீடம், இந்த மாதிரி தூப பீடங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு சீத்தீன் என்றெல்லாம் சொன்ன கர்த்தர். ஆலயம் கட்டுவதற்கு கேதுரு மரம், இப்படியெல்லாம் சொன்ன கர்த்தர். மாறாவின் தண்ணீர் மதுரமானதே என்ன மரம்னு சொல்லலை. இந்த கோடரிக்கு என்ன மரம்னு சொல்லலை. இது சிலுவையின் மரம். சிலுவை மரத்துக்கு ஒரு நிழலாட்டம். ஒரு மரத்தை வெட்டி ஒரு கொம்பை வெட்டி போட்ட உடனே அந்த மரத்துண்டு கீழே போய் அந்த கோடரியை மேலே கொண்டுட்டு வருது. அப்படித்தான் அருமையானவர்களே, சிலுவை அல்லாமல் நம்முடைய வாழ்வில் வீழ்ச்சிக்கு விமோச்சனம் இல்லை. மனிதர்கள் வீழ்ந்து போகிறோம். இன்றைக்கு யார் தூக்கி எடுக்கிறது? எத்தனை எத்தனை வீழ்ச்சிகள்! பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், குடிப்பழக்கத்தில், புகைப்பழக்கத்தில், பயங்கரமான பாவ பழக்க வழக்கத்தில் மனிதன் விழுந்து போகிறான். இன்னும் பல கஷ்ட நஷ்டங்களில் விழுந்து போகிறான். யார் தூக்குவது? சக மனிதர்களால் முடியுமா? கோடரியவே தூக்க முடியல. கோடரி என்பது ஒரு விதத்தில் அது நம் மனிதனை குறிக்கிற ஒரு சொல்லு தான். கோடரி இரும்பும் மரமும் சேர்ந்தது. இரும்பு அது ஒரு தெய்வீகம், மரம் என்பது ஒரு மாம்சீகம். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தெய்வீகமும் நமக்கு இருக்குது, அதே நேரத்தில் மாம்சீகமும் இருக்குது. தெய்வீகம் இருக்கிறதுனால தான் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தை தேடி போய் ஆராதனை பண்ணுறோம். மற்ற 6 நாள் மாம்சீகம், உலக பிரகாரமாக நம்ம ஓடுறோம். கர்த்தரை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை, வேதம் வாசிக்க முடியல, தியானிக்க முடியல, கர்த்தரோடு நேரத்தை செலவிட முடியல. இது ஒரு அவசரமான உலகம். காலையில் போனால் நைட்டு தான் வந்து சேர்றோம். வேலை 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 வேலைன்னு எல்லாம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே பூந்து சாயங்காலம் வேலை முடித்து வரும்போது நம்ம வீடு எங்கே இருக்குன்னு யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இன்றைக்கு மனிதன் ஒரு அவசரமான உலகத்திலே உழண்டு கொண்டு இருக்கிறான். இதில் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை நினைக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் சாத்தான் ரொம்ப எளிதில் வீழ்ச்சியை கொண்டு வருகிறான். கர்த்தரை மறந்து, வேதத்தை மறந்து, ஆலயத்தை மறந்து, ஆராதனையை மறந்து இன்னைக்கு வாழக்கூடிய தேவனோட பிள்ளைங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எளிதான வீழ்ச்சி. விழுகிறது ஈஸி, ஆனால் தூக்கி எடுக்கிறது யார்? தூக்கி எடுப்பா? யார் இன்றைக்கு தூக்கி எடுப்பா? வாழ்க்கையில் வீழ்ச்சி. கர்த்தர் தான் நம்மை தூக்கி எடுக்கிறவர். கர்த்தருடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சிலுவையில் தான் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சிலுவையிலே விடுதலை, சிலுவையிலே வெற்றி, சிலுவையிலே நமக்கு இன்றைக்கி ரட்சிப்பு, நித்திய ஜீவன், மேலான ஆசீர்வாதங்கள், பலம் அனைத்துமே அதில் தான் இருக்குது. சிலுவையை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டு போகலை. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து நான் தோற்று போனேன் என்று சொல்ல யாராலும் முடியாது, ஒருவரும் இல்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே
சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே இந்த மரத்தை வெட்டி போடாமல் இருந்தா கோடரி எப்படி மேலே வரும்? சிலுவை என்பது ஆசீர்வாதம். வாழ்விலே வரக்கூடிய வீழ்ச்சிகள், கஷ்ட நஷ்டங்களில் கர்த்தர் ஒருவரே நம்மை தூக்கி எடுக்கிறவர். அவருடைய சிலுவை ஒன்றே நம்மை தூக்கி எடுப்பது. பேதுரு கடலுக்குள்ளே விழுந்துட்டான். ஏன்னா படகுல வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு சமுத்திரத்தில் நடுக்கிறார். கடல் மீது நடந்து வந்தார். ஆவேசம் என்று சீஷர்கள் எல்லாரும் அலறினாங்க. கர்த்தர் சொன்னார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உம்மை போல கடல் மீது நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்றான். பேதுரு நடந்து வா என்றார். படகை விட்டு கால் எடுத்து வச்சு, 2 காலையும் எடுத்து வச்சு 2 ஸ்டெப்பும் போட்டுட்டான். கடல் மீது நடந்த மனித பிறவியில் இவன் தான் முதல். ஆண்டவராய் இயேசு தேவகுமாரன். அப்பொழுது வீசிக்கொண்டிருந்த காற்று, எதிர்காற்று பலத்த காற்றாய் வீச ஆரம்பிச்சது. அப்போ அவன் நினைக்கிறான், இந்த காற்றில் நம்ம நடந்துக்கிற மாட்டோம், எதிர்காற்று, பலத்த காற்று, நம்ம நிச்சயம் மூழ்கிடுவோம் என்று சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்டா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படுகிறவன் இருமனம் உள்ளவன், தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எந்த காரியத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார். சந்தேகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஜெயத்தையே கொண்டு வராது, தோல்வியை தான் கொண்டு வரும். இவன் சந்தேகப்பட்டான், உடனே மூழ்கிட்டான். கோடரி மூழ்கினது போல பேதுரு சமுத்திரத்தில் மூழ்கிட்டான். ஆண்டவரே என்று அலறினான், சத்தமிட்டான். கர்த்தர் அவனை கரம் நீட்டி பிடித்து அவனை தூக்கி எடுத்தார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த வீழ்ச்சி வந்தாலும் சரி, நம்மை தூக்கி எடுக்க கர்த்தர் ஒருவரை, அவருடைய சிலுவை ஒன்றை. மரத்தை போட்டப்போ அந்த கோடரி மேலே வருது. எத்தனை ஆசீர்வாதம்! சிலுவை என்பது ஆசீர்வாதம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் அவன் எழுந்திருப்பான் என்பது வேதவாக்கு. நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். மறுபடியும் அவன் எழுந்திருப்பான். 7 தரம் விழுந்தாலும் திரும்ப 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 எழுந்திருக்க முடியும். கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வீழ்ச்சி அல்ல. கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார், தூக்கி எடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். ஆகவே சிலுவை அது ஆசீர்வாதம். இது பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். மரம், அது சிலுவை மரம். அந்த மரத்தை யூஸ் பண்ணி தான், பயன்படுத்தி தான் அந்த விழுந்து போன கோடரியை மேலே கொண்டு வராங்க. இதை போலவே இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். மரத்தினாலே நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதி. இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்திர மார்க்கமாய் பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. 3 நாட்கள்
அவங்களுக்கு தண்ணியே இல்லை. எவ்வளோ கஷ்டம். தண்ணி 3 நாள் இல்லைன்னா எத்தனை பாடு. என்ன சாப்பிட முடியும்? குடிக்க தண்ணி இல்லை, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, மனுஷருக்கு தண்ணி இல்லை, குழந்தைகளுக்கு தண்ணி இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 3 நாட்கள் தண்ணி இல்லாமல். 4வது நாள் மாரா என்ற இடத்துக்கு வராங்க. திரளான தண்ணீரை பார்க்குறாங்க. பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டு தண்ணீரை மொண்டு மொண்டு குடிக்க ஆரம்பித்தாங்க. எட்டி கசப்பு. மாறா என்றால் பயங்கரமான ஒரு எட்டி கசப்பு. நகோமி சொன்னா, இனிமையானவள் என்ற அர்த்தத்தை உடைய நகோமி, என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, நான் கசப்பை அனுபவிக்கிறேன், மாறாள் என்று சொல்லுங்க. அவள் வாழ்விலே வந்த ஒரு கசப்பு. அதுபோல மனிதர்களுடைய எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையில் கசப்பு. மாறா இங்கே தண்ணீர் கசப்பு. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தப்போ கூட பொறுமையாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கசப்பான தண்ணீர்னு உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. மோசையை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. மோசையோடு போராட ஆரம்பித்தாங்க. மோசை கர்த்தரிடத்தில் கேட்பான், ஆண்டவரே, ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அவங்க தண்ணி கேட்டு வாதாடுறாங்க. கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி அந்த கசப்பான தண்ணிக்குள்ள போடு. அதேபோல் மோசே அந்த மரத்தை வெட்டி கசப்பான தண்ணீருக்குள்ள போட்டான். அந்த கசப்பு மாறி மதுரமானது. ஜனங்கள் எல்லாம் குடித்து திருப்தி அடைகிறாங்க. இங்கே பார்க்கிறோம், ஒரு மரத்தினாலே அந்த கசப்பு மாற்றமடைகிறது. மாற்றுகிற தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கசப்பு இன்றைக்கு மாறா என்பது மதுரமாய் மாறிவிட்டது. சந்தோஷம். எப்படி? ஒரு மரத்தினால. இது சிலுவைக்கு நிழலாட்டமான ஒரு காரியம். ஆகவே சிலுவை என்பது அது ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனையோ கசப்புகள். ஏனென்றால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபத்திரம் நிறைந்த ஒரு உலகம். எப்போ வேணாலும் நமக்கு மனக்கசப்புகள் பிறரால் வரும். ஒரு கொடிய ஒரு சொல்ல ஒருத்தர் நமக்கு எதிராக சொல்லிட்டா மனம் அப்படி நொந்து போகுது. வாழ்க்கையை கசப்பாகிறது. ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு வெறுப்பாகுது. எதுக்கு தான் வாழ்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஒரு கசந்த ஒரு நிலைமை, கசப்பு, வாழ்க்கையிலே வரக்கூடிய கசப்புகள். நகோமி பஞ்சத்துக்கு பிழைக்க போன இடத்துல அவ கணவரை இழந்து 2 மகனையும் இழந்து ஒன்று இல்லாமல் வெறுமையாய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இளைய மருமகளோடு கூட அவ பெத்லேமுக்கு வரா. இதோ நகோமி வந்திருக்கா என்று எல்லாரும் ஓடி வந்து பார்த்த பொழுது, நகோமின்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கையில் கசப்பு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, கசப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், மாறாள் என்று சொல்லுங்க என்று சொல்லுவா. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கசப்பு. யாரால் விடுவிக்க முடியும்? யார் இன்னைக்கு விடுவிக்க கூடும்? கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் கசப்பு நீங்குவதற்கு, மனக்கசப்பு நீங்குவதற்கு, வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்புகள் நீங்குவதற்கு, உலக பிரகாரமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், கசந்த ஒரு சூழ்நிலைகள் மாறுவதற்கு மரத்தை தான் காண்பிக்கிறார். மோசேயுக்கு மரத்தை காண்பித்தார். நமக்கும் அப்படியே சிலுவையை நோக்கிப்பார். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார். உன் கசப்பு நீக்கப்படும். மாறா மதுரமாகும். உன் வாழ்விலே ஒரு மதுரம், ஒரு சந்தோஷம், ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் நீ அனுபவிக்க முடியும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே மரம் என்பது சிலுவை மரம் சாபம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலேயே அது மறைமுகமாக நிழலாட்டமாக சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே
இன்னொரு சம்பவத்தை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். யோசேப்பு இப்போ எகிப்தில் பெரிய ஒரு நிலைமையில் இருக்கிறான். அவனுக்கு அங்கே 2 குழந்தைகள் பிறக்குது. மனாசே, எபிராயிம் என்ற 2 குமாரர்கள். வயதான காலத்தில் யாக்கோபிடத்தில், தகப்பனிடத்தில் யோசேப்பு தன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய், அப்பா, இது எகிப்தில் தேவன் எனக்கு கொடுத்த குழந்தைங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று கேட்பான். ஏன்னா யாக்கோபு கேட்பார், இது யார், இந்த குழந்தைங்க யார் பிள்ளைகள்? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இதை ஆசீர்வதிங்க என்று மூத்தவனை யாக்கோபின் வலது கைக்கிட்டையும் இளையவனை இடது கைக்கிட்டையும் 2 பேரை நிறுத்தி வைப்பான். மூத்தவன் மனாசே, இளையவன் எபிராயிம். ஆகவே வலது கைக்கிட்ட மனாசேயும் இடது கைக்கிட்ட எபிராயிம் 2 பேரும் இப்படி வச்சு ஆசீர்வதிக்கணும் குழந்தைங்களை. ஆனால் யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தார்? வாசிங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17 - 20 வரைக்கும் வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசே. யாக்கோபு மனதறிய வலது கையை எப்பிராயீம் மீதும் இடது கையை மனாசே மேலேயும் வைக்கிறான். இது யோசேப்புக்கு பிடிக்கல. ஐயோ, மூத்தவன் மனாசே, அவன் மேலே வலது கை வையுங்க. இளையவன் எப்பிராயீம், அவன் மேலே இடது கையை வையுங்க என்று அவன் தகப்பனுடைய கையை, வலது கையை எப்பிராயீம் மீது இருந்து எடுக்கிறான். அப்போ யாக்கோபு சொல்லுவார், ஏன்னா வயசாயிருச்சு, அவருக்கு கண்கள் வேற மங்கலாக இருக்குது, இதில் மூத்தவன் யார் இளையவன் யாருன்னு தெரியாமல் அப்படி வச்சுட்டார் போல என்று அவன் நினைத்து அப்படி செய்கிறான். அப்படி இல்லை தகப்பனே. அப்போ யாக்கோபு சொல்லுவார், தெரியும் மகனே, எனக்கு தெரியும், மூத்தவன் மனாசே என்பதும் இளையவன் எப்பிராயீம் என்பதும் எனக்கு தெரியும். மனதறியதான் இளையவன் மீது வலது கையையும் மூத்தவன் மீது இடது கையையும் வைக்கிறேன் என்று அப்படியே இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போன சிலுவையின் வடிவத்தில் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். மூத்தவனை 2ஆவதா வைத்து இளையவனை முதல் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். இவனை விட அவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், பெருகுவான் என்று ஆசீர்வதித்தார். சிலுவை அது ஆசீர்வாதம் என்பதை அன்றைக்கு யாக்கோபு நிழலாட்டமாய் அதை அறிவிக்கிறான். ஆகவே சிலுவை என்றால் நம்ம துன்பம், அது கஷ்டம். ஏன்னா இயேசு சிலுவையில் பாடுபட்டார், இயேசு சிலுவையில் துன்பப்பட்டார். அவருக்கு எத்தனை பாடுகள், எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள். நம்ம வாழ்க்கையிலையும் சிலுவையா என்று நம்ம அஞ்சுறோம், பயப்படுறோம், கலங்குறோம். ஆனால் உண்மை, அந்த சாபத்தின் சின்னம் அவர் சிலுவையை சுமந்து அறையப்பட்டதுனால அது அன்றோடு போய்விட்டது. சிலுவை என்பது ஆசீர்வாதம். வீழ்ச்சி விழுந்து போன கோடரிய மேலே வர்றதுக்கு சிலுவை தான் காரணம். கசப்பான மாறா மதுரமாய் மாறுவதற்கு காரணம் சிலுவை தான். எப்பிராயீம் மனாசே ஆசீர்வதிக்கப்பட்டது சிலுவையில் தான். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே நிழலாட்டமான காரியமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது.
புதிய ஏற்பாட்டில் அது பொருளாய் விளங்குகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிரசங்கிக்கிறார். பின்னுக்கு திரும்பி ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம். மீண்டும் வாசிங்க, மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்கும். நமக்குன்னு ஒரு சிலுவையை தேவன் தந்திருக்கிறார். அவர் கர்த்தர் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் ஒரு சில பாடுகள் நமக்கு நேரிட்டாலும் அது பாடுகள் அல்ல. தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர், அது நமக்கு ஆசீர்வாதம். நம் பொருட்டு அநேகருக்கு ஆசீர்வாதம். இந்த சிலுவையை சுமப்பது, தன் சிலுவையை சுமப்பது என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? லூக்கா 9:23 அன்னு தினமும் சிலுவை சுமந்து எனக்கு பின்னால வரணும்னு சொன்னார். வாசிங்க 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது ஊழியர்களுக்கு அல்ல, ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாரையும் பார்த்து சொன்ன காரியம். அவர் பின்னாடி போய்கிட்டு இருந்த அனைவரையும் பார்த்து, எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் சொன்ன காரியம். எல்லா ஜனங்களையும் அவர் பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான். எனக்கு ஆண்டவராகிய இயேசு வேண்டும், அவரால் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு எனக்கு வேண்டும், நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும், நித்திய ராஜ்யம் வேண்டும், அவர் ஒருவரே மெய்யான தெய்வம், அவர் எனக்கு வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் பின்னால் வரணும், அவரையே பின்பற்றி போகணும், அவர் வைத்த அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தினந்தோறும் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, சிலுவை என்ற உடனே நம்ம பயப்படவே வேண்டாம். துன்பம் என்ற ஒரு தோற்றம் தோன்றினாலும் அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதமே. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறார். ஆகவே இது கடைசி நாட்கள், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது என்றே சொல்ல முடியாது. மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வெளிப்படுவார். நாம் அந்த நேரத்தில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாய் நாம் அவரை சந்திக்க நாம் கர்த்தருடைய சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுவோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்திலே எங்களையும் ஒரு பொருட்டென்று நீர் எண்ணி எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு மகிமை அப்பா. நாங்கள் எவ்விதத்திலும் ஆண்டவரே தகுதி உள்ளவர்கள் அல்ல, அருகதையற்றவர்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்த சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் அப்படியே நீர் ஆசீர்வதித்தருளும். உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறபடியால் மகிமை கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும். இயேசுவே உமக்கு மகிமை. சகலத்தையும் நீர் நன்மையாய் மாற்றுகிற தேவன், ஒன்றும் தீமை அல்ல. உமக்கே மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் அமைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.